வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 175 கிராம்ஸ் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி ஒரு தட்டில் பிரித்து கொட்டிப்போம். ஒரு 1/4 கிளாஸ் பால், பெரிய கிளாஸாக இருந்தால் 1/4 கிளாஸு, சின்ன கிளாஸாக இருந்தால் 1/2 கிளாஸு பால். அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க, ஏன்னா நம்ம கை தவறி நிறைய ஊற்றிடக்கூடாது. அதனால் எடுக்கும்போதே சின்ன கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. பெரிய கிளாஸ்னால் 1/4 கிளாஸ் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தெளித்து கட்டிகள் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத் மாவாக நம்ம பிசைஞ்சிக்கணும். அட் அ டைம் பால் சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அது ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்ல இலகுனா மாதிரி இருக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு கிண்ணம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஊற வச்சிடுவோம். ஒரு கிண்ணத்தை எடுத்து இது மாதிரி மூடி வச்சிடுங்க. அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் 800 கிராம்ஸ் சர்க்கரை, 800 ml தண்ணி. இந்த 175 கிராம்ஸ்க்கு 800 கிராம்ஸ் சர்க்கரை சேர்த்தா தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ சர்க்கரையும் தண்ணியும் இது மாதிரி சமமான அளவில் சேர்த்துட்டு சர்க்கரை பாகு காசிடலாம். இது ரொம்ப கம்பி பதம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசு பிசுப்பான ஸ்டேஜ்க்கு வந்தாலே நம்ம நிறுத்திடலாம். ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஆயிடுச்சு. சக்கரைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வாசனைக்கு நம்ம 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டியும் போடலாம், இல்லைன்னா பவுடராக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சக்கரைப்பாகு கலரும் மாறிடுச்சு, அந்த பிசு பிசுப்பு தன்மையான ஸ்டேஜுக்கும் இருக்குது, அதனால் நிறுத்திடலாம். நான் இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் மட்டும் இது கூட சேர்க்குறேன். ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து கம்பல்சரி கிடையாது, நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்லா இது மாதிரி ஊறி இருக்குது. இதை இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ஸோ உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உள்ளங்கையில் வச்சா மாதிரி நல்லா இது மாதிரி உருட்டி உருட்டி தனியாக்கிடலாம். இப்போ மொத்தமாக ஒரு 33 உருண்டைகள் இது மாதிரி ஆயிருக்கு. நான் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. வேணும்னா நீங்கள் ஓவல் ஷேப் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு, நெய் உருகின பிறகு மீடியம் தேயிலே ஸ்லோவாக தான் இருக்கணும், தீ மட்டும் இன்க்ரீஸே பண்ணக்கூடாது. இதில் ஒரு 4-5 உருண்டைகளாக அட் அ டைம் போட்டு, அதுக்கு மேலே அதிகமாக போட்டோன்னா உருண்டைகள் வேகாது. ஒரு 4-5 தான் மேக்ஸிமம் போடணும். போட்டு இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக விட்டுட்டு ஒரு நல்ல செவந்த கலரில் வந்த பிறகு எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ உருண்டைகள் போயிட்டு கடாயில் தங்கக்கூடாது, அதனால தான் இது மாதிரி கரண்டியில் லைட்டாக தள்ளி விடணும், அழுத்தக்கூடாது. இது மாதிரி திருப்பி திருப்பி போட்டோன்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகும். கலர் இப்போ அது மாதிரி லைட் ப்ரௌனாக மாறிட்டே வருது பாருங்கள். இது ரொம்ப கருப்பாகக்கூடாது. இது மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா உடனே எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் 1 நிமிஷம் அது மாதிரி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சக்கரை பாகில் நம்ம சேர்த்துடுவோம். இப்போ எல்லா உருண்டைகளும் இது மாதிரி பொரித்து எடுத்தாச்சு.
இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா கரெக்டாக ஊறிடும். இப்போ நம்மளோட ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.